அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. ஓகே, நம்ம இப்போது சமையல் நம்ம இந்த முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஒரு முட்டை மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நம்ம 9 முட்டை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கம்மியாக முட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலையை கம்மி பண்ணிக்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா. இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு நல்லா கோஸ் போட ஒன்றும் தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா பொடியாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க, அப்புறமா பச்சை மிளகாவை போட்டு அப்புறம் பொடி பண்ணுங்கள். ஓகேயா? நான் இதை பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அப்புறமா உங்கள்கிட்ட. இதை நான் கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் இப்போது 3 பச்சை மிளகாவும் 10 கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கிறோம். 3 பச்சை மிளகா, அப்புறமா அப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதை அப்புறம் அரைக்கணும் திருப்பி. இப்போ இது மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டிக்கோங்க. 9 முட்டைக்கு நான் இவ்வளோ சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறையா வெங்காயம் சேர்த்தேன்னா அதை பொரிக்கும் போது தீஞ்சு போயிடும், மேலே செவந்து ஆகிடும். அதனால் கம்மியாக வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம். இதை நான் வெட்டி வச்சுருக்கேன். முதலே இப்படி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் இந்த சைஸ் வெங்காயத்தை நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சோம்ல பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், இதை இதில் போட்டுக்கணும். இது 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இதில் இல்லாட்டா தனியாக திரியாக நிற்கும், அதனால் நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சாச்சு. இதில் நான் 9 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது மாதிரி எல்லா முட்டையும் 9 முட்டையும் இதில் உடச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கீரை போட்டுட்டு கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதோட இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கியாச்சு. இப்போது இதை நம்ம அந்தான வச்சுடுவோம். ஃபஸ்ட்டு அப்புறம் சால்னா காய்ச்சின பின்னாடி நான் இதை முட்டை பொரித்து உங்களுக்கு. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கோம். அதை காமிக்கிறவங்கள்ட்ட இதை ஊற போட்டுக்கலாம். அதுக்கு தான் அவங்கள்ட்ட முதலே காமிக்கிறேன். இப்போ நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். இது 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். வெந்தயம் தீஞ்சிடக்கூடாது. அப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வணங்கிச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. நீங்கள் தேவைன்னா இதை போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது போட்டோன்னா எந்த பிராண்டு சாம்பார் பொடி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சாணம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எங்களுக்கு இந்த சாம்பார் பொடி போட்டோன்னா இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் ஒரு தடவை சாம்பார் பொடி போட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் தான், நிறைய போட வேண்டாம். ஓகே, இப்போ நான் இது 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு 4 டீஸ்பூன் உப்பு போட்டு
இந்த சால்னால உருளைக்கிழங்கு போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அது இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு இந்த தக்காளி எல்லாம் கரைஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக ஒரு 6 நிமிஷம் கொதிக்கணும். ஓகேங்களா? நான் கொதிச்ச உடனே அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த சாணம் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் 4 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம அதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காய் இங்கே துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி அப்புறமா தேங்காய் ஊற்றிக்கிறேன். நம்ம சாணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சாணாவை இறக்கிட்டு நான் முட்டை பொரிச்சு உங்களுக்கு இதில் போடணும். நம்ம முதல்ல செஞ்சு வச்சுருந்தோம்ல ஒரு முட்டை மசாலா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது சட்டி சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முட்டை பொரிக்கிற ஒரு ட்ரே இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா தோசை சட்டியில் ஆம்லேட் போட்டு அப்படியே வெட்டி இதில் போட்டுக்கோங்க. இது இல்லைன்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா இதே மாதிரி இதில் பொரிச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல இந்த எண்ணெயெல்லாம் இந்த எல்லா இடமும் படுற மாதிரி விட்டுக்கங்க. இல்லைன்னா முட்டை வெளியே அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி தடவிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தடவியாச்சு. அடுத்தது நான் உங்களுக்கு முட்டை ஊட்டிக்கு ரொம்ப மெதுவாக வச்சுருக்கணும். ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, தீஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கங்க. இது எப்படி ஒத்துக்குமோ, இந்த கப்பு எவ்வளோவுக்கு பெருசு இருக்கோ அந்த அளவுக்கே ஒரு சின்ன கரண்டி எடுத்து. ஓகே, இப்போ சூடாயிடுச்சு. நான் உங்கள்கிட்ட ஊற்றி காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கரட்டி போட்டுருங்க. அதே மாதிரியே எல்லாத்தையும் கரட்டி போடுங்க. பாருங்க, ஈஸியாக அப்படியே வந்துடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி கத்தியால் செய்யுங்க, நல்லா வரும். நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி செவந்து வராது, அதாவது ரொம்ப கருப்பாயிடும். இந்த மாதிரி வராது கலர். அதனால தான் நான் உங்களுக்கு சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு தடவை திருப்பினா போதும். திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த இதெல்லாம் பால்ஸ் நல்லா பெருசாக வராது. இங்கே இப்படியே ஒரே தடவையே இப்படியே இப்போது ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ஊற்றணும், 2வது டைம் இப்படி பரட்டி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது நல்லா உள்ளே கொஞ்சம் நேரம் வெந்த உடனே எடுத்து சால்னால போட்டுருங்க. வேறு இதை திருப்பி போட்டிங்கன்னா அப்படியே சின்னதாக வத்தி ஆகிடும். அந்த மாதிரி செய்யணும். முட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சால்னால இது மாதிரி எல்லா முட்டையும் பொரிச்சு அதில் போட்டணும். நான் எல்லா முட்டையும் பொரிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
ஓகே, நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு